ஒரு கிராமத்தில் ஒரு தாயார் தனியாக வாழ்கிறார். அவளது ஆசை ஒன்று மட்டுமே, மகனுக்கு திருமணம் ஆக வேண்டும். மகன் நல்லவன்தான், ஆனால் குடும்ப பாக்கியம் வரவில்லை. தினமும் காலையில் அந்த அம்மா முருகன் கோவிலுக்கு போய் மலர் சாத்தி, முருகா, என் பையன் வாழ்க்கை சரியாவணும் என அன்புடன் வேண்டுகிறாள். மகன் சொல்வான், அம்மா, நீ கோவிலுக்கு போனாலும் வாழ்க்கையில மாற்றம் எதுவுமே வரல. அம்மா சிரிப்பாள். நம்பிக்கை இல்லாம கோயில் போறதுக்கு அர்த்தம், நீ பாதியாச்சும் நம்பினா போதும். மாதங்கள் கடக்கின்றன. ஒரு நாள் முருகன் கோவிலில் திருவிழா. அதற்கே ஒரு பெண் தன் தந்தையுடன் வந்து வழிபடுகிறாள். தரிசனத்திற்கு பின் அவள் தாயார் அம்மாவை பார்த்து கேட்டார், உங்கள் மகன்தான் அந்த பிள்ளையா? நாங்கள் ஒரு திருமண சம்பந்தம் தேடிக்கிட்டிருக்கோம். சில வாரங்களில் திருமணம் நிச்சயமாயிற்று. மகன் கண்ணீர் வடிக்கிறான். அம்மா, உன் பிரார்த்தனையால் தான் இது நடந்தது. அம்மா சொல்வாள், முருகன் தரக்கூடாதது எதுவும் இல்லடா, ஆனா நம்ம நம்பிக்கையை அவர் சோதிக்கத்தான் நேரம் எடுக்கிறார். முடிவு: அம்மாவின் நம்பிக்கையும் முருகனின் அருளும் இணைந்தால் விஷயம் முடியாம இருக்க முடியாது.